காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவிதிரி ஆட்சி பற்றியும் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து இன்னுமே ஒரு சில விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். காய்ஸ் நேற்று மைவிதிரி ஆட்சியில் வந்துட்டு ஆடி 1க்கு ஏதாவது ஸ்பெஷலாக அப்டேட் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்துட்டு எந்த விதமான அப்டேட்டுமே வரல. நீங்களுமே அது மாதிரி எதிர்பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா மைவிதிரி மெம்பர்ஸுமே வந்துட்டு இந்த ஆடி 1ல் அதுக்கப்புறமேட்டாச்சும் பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டுமே இருக்கணும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும்னு நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து வந்துட்டு நன்மை மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க காய்ஸ். நானுமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தேன். சரி, என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி செலிப்ரேஷன் வந்துட்டு பண்ணேன். அடுத்தடுத்து வந்துட்டு லைஃப்பில் எதை நினச்சும் கவலைப்படாமல் பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். மைவிதிரி ஆட்சியில் அப்டேட் வருதா என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்த உடனே டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தால் நம்மளோட லைஃப்பும் ஹெல்த்தும் தான் வேஸ்ட்டாக போகுது. லைஃப் வந்துட்டு நாட்கள் கடக்க திரும்பி பார்த்திங்கன்னா அந்த நாள் திரும்ப கிடைக்காது நம்மளுக்கு. அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஏங்கிறத விட அந்த நாளை எப்படின்னு நல்லபடியாக கொண்டு போகலான்னு நினச்சிட்டு போயிட்டா எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. கைஸ், எதை நினச்சும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நானே வந்துட்டு இப்போ யோசிச்சு பார்க்குறேன். முன்னாடி நம்ம எவ்வளோ விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த நாளில் நம்ம ஃபீல் பண்ணாலும் தான் முடிஞ்சு போகுது, ஃபீல் பண்ணலினாலும் தான் முடிஞ்சு போகுது. அப்போ நம்ம நல்லபடியாகவே அந்த நாளை முடிக்க வைக்கலாம் இல்லையா? யார் நம்மளை பற்றி என்ன கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணால் என்ன, நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது. ஆனாலும் நம்மளோட மைண்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மனசு ஒரு சில டைமில் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத நம்ம கூட பிரச்சனை பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் இரிட்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மனவலியாக தான் இருக்கும். கைஸ், எந்த விதமான ஒரு பைத்தியக்காரனுங்க மூளை கெட்டவங்களோட பேச்சை கேட்டுட்டு இரிட்டேட் ஆகக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட லைஃப்பில் ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும். நம்ம யாரையும் அனாவசியமாக ஹேட் பண்ணுறது கிடையாது. நம்மள தான் எல்லோரும் ஹேட் பண்ணுறதுக்கு வரிசை கட்டி நிற்பாங்க, இவளை எப்படிலாம் போட்டு தாக்கலாம் அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் யாரு கூடயும் சேராதீங்க. பாசிட்டிவிட்டியாக இருக்கிற மனுஷங்க கூட மட்டும் சேருங்க. பாசிட்டிவ் இல்லாத மனுஷங்க கூட சேரவே சேராதீங்க. கைஸ், நான் ஆடி 1க்கு வந்துட்டு நான் மார்னிங்கிறது என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஆடி 1 சுமாராக தான் போயிட்டு இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு பெருசாக குளிக்கலை, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நினச்சோம் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சில எங்கள் அப்பா வீட்டு பக்கத்தில் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் ஒரு குட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நாங்கள் எத்தனை தேங்காய் சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா 7 தேங்காய் சுட்டோம். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு 2 குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த குச்சி பேர் வந்து அழிஞ்சி குச்சி. 2 குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களே வந்துட்டு அங்கே இருக்கவங்களே 5 குச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தேங்காய் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து தேங்காய் ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் அப்பா உரித்து கொடுத்தாங்க. உரித்து கொடுத்த தேங்காயை வந்துட்டு ஃபுல்லாக நார் ஃபுல்லாக அவங்க எடுத்துருவாங்க. அந்த தேங்காயை போட்டு நல்லா உரசணும். மண்ணில் இல்லை தரை இருக்கும் இல்லையா, அந்த தரையில் போட்டு நல்லா உரசனா அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் பிஞ்சிரும். அந்த நார் மாதிரி அதெல்லாம் கீழே உதிர்ந்துடும். அதை உதிர்ந்த பின்னாடி அதுக்குள்ளே பொட்டுக்கடலை, அப்புறம் வெல்லம், அப்புறம் எள், அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு அரிசி, இந்த மாதிரி ஒரு சில பொருளெல்லாம் உள்ளே போடணும். இந்த உள்ளே போடுற ஸ்டஃபிங் யூஸ் பண்ணுறது வந்து 7 தேங்காய்க்கு யூஸ் பண்ணோம் கைஸ். அதுக்கப்புறமேட்டு 7 தேங்காய்க்குள்ளேயே ரப்பிட்டு அதில் எவ்வளோ அதுக்கு தண்ணி தேவையோ மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து அழகாக குச்சி வந்துட்டு செதுக்கி வச்சுக்கணும். அதில் 3 கண் இருக்கும் தேங்காய் கண். அந்த தேங்காய் கண்ணில் ஒரு கண் வந்து ஓப்பன் போர்ஸ், அதில் ஓப்பன் பண்ண முடியும். குச்சோ ஏதாச்சும் ஒரு திருப்புலையே வச்சு தட்டினா ஒரு கண் ஓப்பன் ஆயிரும். அது ஓப்பன் ஆகிறதுல குச்சை வந்துட்டு நல்லா கூசாக சீவி அதில் வந்துட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதை ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி ஒரு பக்திகரமாக பண்ணி அதை வந்துட்டு நம்ம மஞ்சள் அதுக்கு வந்து குங்குமம் மாதிரி வச்சு அது மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணணும். இது உள்ளே போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது வந்து குட்லியூண்டு வாட்டர் இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு குச்சை வச்சு தட்டிக்கிட்டே இருந்தால் தான் ஃபுல்லாக ரப்ப முடியும். அதனால தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்பூன்லலாம் இது பண்ண முடியுமா? ஸ்பூன்லலாம் இந்த மாதிரி கம்மியில் தான் இந்த கண் ஓட்டை சின்னதாக இருக்குது. அதனால அது போட்டு குட்டி விட்டா தான் தென்னங்குச்சியில் எடுத்துக்கலாமா? தென்னங்குச்சி அடித்தல் அது ஒடுங்கி போயிடும். இல்லை, அடியில் தண்டு நல்லா தானே இருக்கும் ஸ்ட்ராங்காக. பாத்ரூமில் யூஸ் பண்ணாலும் தொடக்கம் அங்கே பாரு ஃப்ரெஷ்ஷாக வாழையில் மழை வருதா இல்லை என்னது? அக்கா இந்த கம்பியில் ஓட்ட போட்டு போடுறேன்.
போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா சாமி, அந்த ஸ்டாண்ட்ல இருக்கு பாரு. எப்பப்பா இன்னும் ஒண்ணே முடிக்கல, நீ 7 முடிக்க செய்ய நல்லாதான் இருக்குது. நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் மத்தியானமே ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம்பா, இதெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சிருக்கணும். அப்படிதான் வரணும். எல்லாம் லோட் பண்ணி வச்சிருக்கணும். எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சிருக்கணும் தாத்தா. அப்புறம் தாத்தா நாங்களே வந்திருப்போம். அப்புறம் நைட்டே ஆயிப்போம் போல. அதுக்கே டென்ஷன் பாப்பா போடுறான், இதே மாதிரி போடுறான். அக்கா நீங்க எல்லாமே ஒரே டைம்ல வைங்கப்பா. இருடா, தண்ணி ஊத்தி தரேன்டா. ஏன் என்னாச்சு? அழுகுறாளா? குடி சந்தே. ஐயோ இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க போல. நீ தாண்டி பச்சை வந்தா அப்படி. அக்கா பயந்துக்கிறா. என்னமோ பண்றாங்கன்னு பயந்துக்கிறா. நீங்களும் வாங்க. சொல்றது ஆடி ஒண்ணு வாங்க. ஒன்று அம்பானுக்குது, அது மட்டும் இவன் இதுக்குறானே, அதான் அவருக்குறாருல. ஓ இன்னும் ஒண்ணுக்குதா? ஐயோ கரெக்டா இருக்குவா? திருப்பணுக்கா, திருப்பி திருப்பி வைக்கணும். அப்படி அந்த சாலையை எடுத்து போடுங்க அண்ணா. என்ன பயம்? ரெண்டு பெட்டி நின்றா அக்கா. வா சாமி, அவளை கீழே விட்டுரு. அது கிந்த விட்டு இன்னொரு பேட்டை வருது. எடுங்க எடுங்க எடுங்க. 7 ரூபாய்க்கு எடு. இன்னைக்கு சொல்லலாம் முன்ன வைக்க போறாங்க. அவங்க தாத்தா அது ஒண்ணுல வை, அப்புறம் தேங்காய் சாப்பிடுறது. ஏய்யோ என்ன சொல்லலாம் ஆர்வமா இருந்தது. என்ன ஆளே வெட்டு திப்பி இவன் வேற அலப்பற பண்ணிட்டான். அக்கா தூரம் இல்லை. இப்படி ஐயோ சாமி. மேல இருந்து எட்றா டேய். అది లూజ్ పండి ఎక్కది ఏటాత నువ్వు అక్కడ పెట్టు ఇట్లా అక్కడ పెట్టు. என்னாச்சு ఇది అక్క ఇది అప్పుడే పుడి. என்னாச்சு? டென்ஷன் ஆகுது. ஆ ஆ அதான் உட்கார்ந்துட்டு தான் வந்தேன். இதனால 4 மணிக்கு நான் அந்த சோறு அக்கா இது அப்படியே புடிங்க. நெருப்பு பாருங்க மேல வைக்கும். இது உண்டெல்லாம் புடிச்சிட்டு ஏறி. ஐயோ ஊராமட்டரை பத்தி சிரிச்சா தான் ஒருத்த அனசரிக்கு போல. தெரியல அவனுக்கு பாவம் அப்படியே வச்சுட்டு நின்னுட்டான். அவனாக்கு வச்சிட்டு நின்னுக்கறானே உங்க புள்ள அதுக்கு மேல இன்னொரு சாவி போட்டது இன்னும் கொஞ்சம் இல்ல போதன்னு நினைக்கிறேன். இல்ல வெந்திருக்காது, இப்பதானே வச்சோம். சோவ போட்டா நிறைய அனல் வருது. கச்சதமா இருக்குது. என்னடா இவங்க இப்படியே கூட்டி போட்டுக்கிட்டா போதும். அச்சடான பாப்பா. அடியே ஜோலி எல்லாத்தையும் பிடிச்சி எறிட்டுன்னு பிளான் பண்ணிட்டியா? அனல் நிறைய வருது. இதே போதும். நானாச்சும் பெட்டுதுப்பா. கீழே வந்துச்சு. தம்பி இது பிடி. பேட்டி எடுத்து உங்க தாங்க அவ விட்ட பில்டப் எவ்வளோ இல்லை. ஏன் தேங்க எவ்வளோ பில்டப் விட்டா. இது பிடி. அள்ள ஒரு ஆட்ல மண்டி ரோகி ஹாய் கட்டு. தேங்காய் சூற தேங்காய் உடைக்கிறதெல்லாம் அப்படியே வீடியோ. சரிப்பா சரிப்பா. ஓகே அவர் வர மாட்டாரு. சாமி கும்பிட மட்டும் வர சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கண்ணு தெரியலையான்னு கேட்பேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கூப்பிட்டு பாருங்க இப்போ ஒரு டைம் கூப்பிடு. ஏய் வாவே